கைகளையும் நீ துளையிட்டு என் 2 கைகளையும் விரித்து வைத்து புதையுங்கள் சொல்றார். அப்ப பக்கத்துல இருக்கிற சிப்பாய் கேட்கிறாரு, ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அலெக்சாண்டர் சொல்றாரு, இறப்பன் என்று வந்துவிட்டால் எந்த உயர்ந்த சிறந்த மருத்துவனாலும் காப்பாற்ற முடியாது, இறப்பை தடுக்க முடியாது. அதே போல் என்னதான் இந்த உலகத்தையே நான் என்னுடைய காலடியில் வைத்து நான் சம்பாதித்தாலும் கல்லறைக்கு போகும்போது எதையுமே எடுத்துக்கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தையே வென்று ஆண்ட இந்த அலெக்சாண்டர் போகும்போது வெறுங்கோயிடு தான் போவான் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் சொல்ல சொன்னார். அப்படி இருக்கும்போது நிலையில்லாத பொருள் அது. அந்த நிலையில்லாத பொருளை நிலையுள்ள பொருளோட ஒப்பிட்டு நீங்க வந்து பேசாதீங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? நிலையில்லாத பொருளை நிலையில்லாத பொருள்னு சொல்றாங்க சார். பணமே வந்து பணம் ரத்த ஓட்டம் மாதிரி, சொத்து வந்து ரத்த ஓட்டம் மாதிரி. ரத்த ஓட்டம் இல்லைன்னா மனிதன் வந்து பிணத்துக்கு சமம். அதானே. தப்பு செய்யறவன் கூட வந்து பணக்காரன் செஞ்சா அது வந்து ஒரு மாதிரியும், இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா ஒரு தப்பு செஞ்சுட்டு ஒரு ஜெயிலுக்கு போறானா பணம் இருக்கிறவனா அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயில், இல்லாதவனா அது வந்து எல்லாருக்குமே தெரியும் எங்க கொடுக்குறாங்கன்னு. ஸோ எல்லா இடத்துலையும் பிறப்பு முதல் பாட்டெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. ஒன்றும் தெரியாத ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாது. இப்போ பணம் இல்லை நான் ரொம்ப நல்லவனா இருக்கேன் அப்படின்னு சொன்னா யாரும் என்னை மதிக்க போறது இல்லை. என்கிட்ட நிறைய அறிவு இருக்கு, நிறைய சொந்தங்கள் இருக்கு, ஆனா பணம் மட்டும் இல்லை. எனக்கு வந்து சமுதாயத்துல மரியாதை இருக்குங்களா? உங்களை கூட்டத்துக்குள்ளே சேர்க்க மாட்டான் பணம் இல்லைன்னா. கண்டிப்பா சார். கூட்டத்துக்குள்ளே வர விட மாட்டான். போட அந்த பக்கம் தள்ளி போட சொல்றேன் சார். பணம் இல்லைன்னா பஸ்ஸில் கார்லயும் எங்களால் வர முடியாது சார். இங்கே கூட வர முடியாது. வெறும் சொந்தம் மட்டும் இருந்ததுன்னா சரி எனக்கு சொந்தம்லாம் இருக்காங்க நான் இங்கே வரேன்னு சொல்லி வர முடியாது. பணம் இருந்தாதான் எல்லாமே நடக்கும். பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும். நல்ல ஒரு வீடு கட்டினா கூட சொந்தக்காரன் என்னப்பா இல்லை வந்துட்டு வீடு கட்டுறான் போல அப்படிங்கிறாங்க. பணம் எப்படி சம்பாரிச்சான் அப்படின்னு வயிற்றுச்சல்ல வந்து பட்டுட்டு போறோம். வீடு கட்டுறான் போலயே, வீடு கட்டுறான் போலயே சார். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சொந்த பந்தங்கள் வந்து பணத்தினால எத்தனையோ உறவுகள் பிரிஞ்சு போன உறவுகள் இருக்கு. அப்படி வந்து நீங்க கோர்ட்ல ஹைகோர்ட்ல கேஸ், ஹைகோர்ட் ஆகட்டும் எந்த கோர்ட் ஆகட்டும், இன்னைக்கு எல்லா சிவில் கோர்ட்லயும் கேஸ் எதுவும் முடியறது இல்லை. ஏன்னா வந்து எல்லாமே என்னன்னா சொத்து பிரச்சனை. யாரும் வந்து சரி சொந்தம் தான் பெருசு தானே, ஏன் அந்த சொந்தம் விட்டு கொடுத்துட்டு போலாம்ல, அண்ணனுக்கோ தம்பிக்கோ அக்காவுக்கோ தங்கைக்கோ விட்டு கொடுத்துட்டு போலாம்ல, அது யாரும் செய்யறது இல்லை. இன்னும் சொல்ல போனா எங்க வந்து சொத்து கேட்டுருவாங்களோ, அக்கா தங்கச்சி வீட்டுக்கு வந்துருவாங்களோ, சொத்து இருக்கிறவங்க அக்கா தங்கச்சி உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட கேட்கறது கிடையாது. அவங்க போன் எடுத்தா பேசினாதானே நம்ம பேசுவோம், நம்ம மூஞ்சி கொடுத்து பேசினாதானே நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு வந்து பேசாத உறவுகள் வந்து பேசாமே சண்டையும் போடாம, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க சண்டையும் போடாம போனே அட்டன் பண்ணாம நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு பேசினா இவங்களா 4 தடவை பேசினாலும் கட் பண்ணிட்டு போற சொந்தங்கள் எத்தனையோ நான் வந்து பார்த்துருக்கேன். தவிர்த்துறது. நீங்க உங்களை 4 தடவை அந்த மாதிரி தவிர்த்து 5ஆவது தடவை நீங்க போவீங்களா? மிடில் கிளாஸ்க்குன்னு ஒரு இருக்கு ரோஷம், அது வந்து போக மாட்டீங்க. மானம் ரோஷம் அதிகமா இருக்கு. தமிழ மானம் உள்ளவன். அப்ப நீங்க அப்ப எங்க சொத்துல பங்கு கேட்பீங்க? கம்முன்னு அமைதியாயிடுவீங்க. நான் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிறேன், நாளைக்கு நீ மண்டை போட்டேன்னா நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி நிறைய வந்து மிடில் கிளாஸ்ல சொல்ல முடியாம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க சொல்ற சொந்தங்கள் ஏதோ சரி நம்ம அக்கா கஷ்டப்படுறாளே, தங்கச்சி கஷ்டப்படுறாளே, நம்ம அண்ணன் கஷ்டப்படுறானேன்னு யாரும் விட்டு கொடுத்து போறதில்ல. அவன் வசதியா இருந்தா என்ன, எனக்கு என் சொத்து இது, சொத்து நான் கொடுக்க மாட்டேன். கஷ்டப்படுறாங்கன்னா கூட விட்டு கொடுக்க மாட்டேன். அப்பா சொத்துனா எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம். நீங்கெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, நீங்க போயிடுங்க, இந்த சொத்துல பங்குக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லாம சொல்றாங்க சார். சில இடத்துல ஓபனா சொல்லிடுறாங்க, சில இடத்துல சொல்லாம சொல்றாங்க. அதனால தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கும் வந்து சொத்தில் உரிமை கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க சார். சட்டம் இருக்கு, சட்டம் இருக்கு. நீங்க போய் கேட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த சொந்தம் எல்லாம் சிதறிடும். இப்போ கேட்டாலே பிரச்சனை. நீங்க கல்யாணம் முடிச்சு போயிட்டீங்களா, போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பாத்துக்கிறது, உடம்பு சரியில்லை ஒரு செய்யணும் பாத்துக்கணும்னா சொத்து இருந்தா பாத்துப்பாங்க சார். சொத்து இல்லைன்னா யாரும் பாத்துக்க மாட்டாங்க. இப்ப எங்க ரிலேஷன்லயே ஒருத்தர், அவருக்கு சொத்து இருந்தது, பென்ஷன் வந்தது, அவருக்கு ஒரு ஆள் போட்டு பாத்துக்கிட்டாங்க. பையனோ பொண்ணோ பாத்துக்கல. அவரோட பென்ஷன்ல இப்பதான் சமீபத்துல இறந்தாரு. அவரோட பென்ஷன்ல ஒரு ஆளை போட்டு அவர் பாத்துக்கிட்டாரு. இறந்து கிடந்திருக்கிறாரு. பையன் வீட்லயே இருக்கான். வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரூம் இருக்கு. நைட்டு எப்போ உயிர் போச்சுன்னு தெரியல. காலையில வந்து அந்த வேலையாள் வந்து பார்க்கும்போது தான் உயிர் போயிடுச்சுன்றதே தெரியுது. அந்த அளவுக்கு தான் இருக்கு சொந்தம். ஆனா அவருக்கு சம்பாதிச்ச வீடு, அவர் சம்பாதிச்ச சொத்து எல்லாம் அந்த பசங்களுக்கு வேணும். இதுதான் நிலைமை சார். என்னங்க எப்படி சொல்றாங்க? ஐயா, அவர் ஐயா ஒரு கருத்து ஒன்று சொன்னார்.
ஈம சடங்கு கூட வந்து லீவ் போட்டு வர மாட்டேங்கிறாங்க. அவன் உறவு வந்து அப்படி அந்த அளவுக்கு வெறுக்குது, பணம் வந்து அவசியம்னு சொல்கிறாரு. ஈம சடங்கு வருவதற்கான காரணம் என்னென்னா, அவன் இப்போ எரிக்கிறவங்களா இருந்தால் அது வந்து ஒரு நாள் எரிஞ்ச நெருப்பு அனல் இருக்கும், அதனால் உடனே உடன்பால் எடுக்க முடியாது. புதைச்சிட்டா உடன்பால் எடுக்கலாம், அது அந்த அனல் அது நெருப்பு இதெல்லாம் இருக்காது, அதனால் உடன்பால் எடுப்பாங்க. இதை வந்து அவர் ஐயா என்ன சொல்கிறாரு, அதனால் வந்து லீவ் போட்டு வராங்க. அது வரல. ஈம சடங்குக்கு பாலுக்கு சொல்கிறாங்க பாருங்கள் சார், அந்த பாலுக்கு கூட சொந்த பந்தம் தான் வரும். நீ வச்சுக்கிற பணம் எதுவுமே கூட வராது. நீங்கள் இப்போ யாருமே புதைக்கிறது இல்லை, எல்லாமே எரிச்சிடுறாங்க. எல்லாம் கரண்ட்டு தான், எல்லாம் கொண்டு தள்ளி விட்டு ஒரு செகண்டில் எல்லாம் அடுத்த நாள் சாயங்காலமே கொடுத்துட்றானே செம்புல. செம்பில் கொடுத்துருக்காங்க சார். கிராமப்புற வட்டாரங்களை வச்சு நான் இன்னொன்று அம்மையார் அவர் சொன்னாங்க, படிக்க வைக்கிறதுக்கு கூட சொந்த பந்தம் உதவுறது இல்லைன்னு. இன்றைக்கி நான் படிக்கிறேன், இன்றைக்கி எனக்கு என்னால் என்கிட்ட சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் இப்போ உதவுறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்குறதுக்கு எதுக்கு ஆள் இல்லை. அப்போ எனக்கு சொந்த பந்தம் தான் இருக்குது, உன்னால் முடியும், நீ செய். இன்றைக்கி கேட்ட கூட உடனே பணம் அனுப்புகிறாங்க. எதுக்கு? சொந்த எல்லாரும் கேட்டால் அனுப்ப முடியுமா சொல்லுங்க? இப்போ நான் கேட்குறேன், யார்ட்டாவது பணம் அடிச்சு எனக்கு பணம் அனுப்புனா கொடுக்க மாட்டாங்க. சொந்த பந்தம், அந்த உணர்வு இருக்கணும், அந்த உணர்வு தான் வந்து உறவு. உங்களுக்கு அனுப்புகிறாங்களா பணம்? பணம் அனுப்புனாங்க சார். எங்களுக்கும் அந்த நம்பர்லாம் கொடுங்க. கொடுக்குறேன் சார், தேவைப்படுது. சொல்லுங்கள் சார். அதுபோல் வந்து இப்போ நாங்களாம் கிராமப்புறத்துலேருந்து வந்தவங்க சார். சரிங்க. இப்போ கிராமப்புறத்தில் இருந்து இருக்கும்போது அப்போது ஒருத்தங்கிட்ட சொத்து இருக்கணும், சொத்து இருக்கணும், ஒரு 4 ஏக்கரோ 5 ஏக்கரோ அதுமாரி இருக்குதுன்னா, இப்போ கூட பிறந்த அக்கா தங்கச்செல்லாம் இருக்காங்கன்னா, அது கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களும் அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ சண்டை போட்டோ அது எதுவுமே வாங்கவே மாட்டாங்க சார். ஏன்னா நல்லா இருக்கட்டும், ஏன் தம்பி நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா இருந்தால் 4 பேனே எனக்கு செய்வான் அப்படின்ட்டு அந்த சொத்தை விட்டுட்டு போயிடுவாங்க சார். சொந்த நம்ம விட்டு கொடுத்துருவாங்க. விட்டு கண்டிப்பாக இது நடக்கு சார். எங்கள் ஊர்லேயே எங்ககிட்ட எல்லாக்கிட்டே நடக்குது. ஆடாடா, எங்கள் கிராமம் வந்து 90-99% கிட்ட நடக்குது. அருமையாக சொன்னார். கோர்ட்டை மூடிடலாம். கோர்ட்டில் அங்கே மல்லு கட்டிக்கிட்டு இருக்கான். 6000 என்னமோ 6500 என்னமோ கேஸோ என்னமோ இன்னும் பெண்டிங்கில் கிடக்குதுன்னு சொல்லி இதை பேப்பரில் படித்த ஞாபகம், நம்பர் ஞாபகம் இல்லை. சொல்லுங்கம்மா. இந்த கால சூழல்ல வந்து மன நிறைவான வாழ்க்கை தருவது சொத்து தாங்க. சொத்து தான் வேணும். ஏன் சொத்து தான்னா, சொந்த பந்தங்கள் யாருமே கூட வர மாட்டாங்க. அண்ணன் சொன்னாங்க, படிக்கிறதுக்கு வந்து காசு தேவை அப்படின்னா வந்து ஊர்ல இருந்து சொந்த பந்தம் போட்டு விடுதுனாங்க. நாளை பின்ன இவங்களால ஏதாவது தேவை இருக்குன்றதுனால தான் அந்த உதவியும் இப்ப பண்றாங்க. அது கூட ஒரு எதிர்பார்ப்போட தான் பண்றாங்கங்கறீங்க. பண்றாங்க, இல்லைன்னா அந்த உதவி கூட பண்ண மாட்டாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நீ ஏன் படிக்கிற, உனக்கு காசு இல்லைல்ல, உனக்கு காசு இல்லைல்ல, உனக்கு எதுக்கு படிப்பு, உனக்கு எதுக்கு படிப்பு கேட்குறவங்களும் இருக்காங்க. கரெக்டு தான், கேட்குறவங்க இருக்காங்க. உன்கிட்ட காசு இல்லைல்ல, போய் மூட்டத்துக்கு நீ எதுக்கு அந்த படிப்பு படிக்கணும்னு நினைக்கிற? அப்துல் கலாம் ஐயா பணம் தான் முக்கியம்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் 7 பேரும் அதை நீங்கள் கவனிக்கலன்னு சொன்னாங்க. நான் என்ன திருப்பி கேட்குறேன், வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பணம்ன்றீங்களே, உங்களுக்கு வந்து பந்தத்தை பற்றி தெரியல. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் சிறு கை அலாவிய, யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பணம் தான் பெருசுன்னு சொல்கிறவங்க மழலை சொல் கேட்பாதவர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த பணத்தை பெருசுன்னு சொல்ல முடியும். அதுதான் சொந்தங்கிறீங்க. அந்த சந்தோஷம், அந்த இன்பம், அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை, மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அப்போ அந்த குழந்தையே ஒரு சொந்தம் தான். அப்போ இப்போ குழந்தை முழுகாமல் இருக்கிறாங்க, கணவன் மனைவி திருமணம் பண்ணுறாங்க, பந்தம். அதுக்கப்புறம் குழந்தை பிறகுது, குழந்தை பிறந்த உடனே தாயின்ற பந்தம் வருது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுட்டு போகிறதுலேருந்து எல்லோரும் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காதல் விழா வைக்கிறாங்க, திருமணம் செய்கிறாங்க, மஞ்சள் போகுது. இப்படியா எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா உடன் இருந்து செல்வது சொந்தம் தான். நண்பர்களும் சொந்தங்கள் தான் சொல்லுமே வழிய பணம் எந்த காலத்துலேயுமே உதவாது. எவ்வளவு தான் பணம் வச்சுருங்க, சொந்தமே இல்லை. என்ன நினைப்பார் சொல்லுங்கள்? கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கிறோம், ஒரே ஒரு சொந்தம் கூட இல்லை. அவருடைய வாழ்க்கையுடைய கடைசி காலத்துடைய நினைப்பு என்ன நினைச்சிருப்பாரு, எண்ணி பாருங்க. அப்போ சொந்தங்கள் வந்து தேடுவது மட்டும் கிடைப்பதில்லை, சொந்தங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். எந்த காலமாக இருந்தாலும் முதல்ல வந்து இப்போ நெல்லிக்கனி போல பார்த்தீங்கன்னா முதல்ல சாப்பிடும்போது கொஞ்சம் கசக்கும், பின்னர் இனிக்கும். மூத்தோர் சொல் வார்த்தையும் முதிர் நெல்லிக்காயும் முதலில் கசக்கும் பின்னர் இனிக்கும். அதுபோல் தான் சொந்தங்கள் பார்த்தா முதல்ல சொல்லும் போது ஒரு அறிவுரை சொல்லுவாங்க. இப்போ கணவன் மனைவி திருமணம், இன்னைக்கு டைவர்ஸ் கேஸ் நிறைய இருக்குது. காரணம் என்ன? பணப்பிரச்சனை. ஏன்னா கணவனும் மனைவி என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, 2 பேரும் செலவு பண்ணுறாங்க, பணத்தை மதிக்கிறாங்க, உறவு மதி. ஒரே ஒரு கேள்வி நான் உங்களுக்கு வைக்கிறதுக்கு அவங்க பதில் சொல்லணும். என்னுடைய கேள்வி என்னென்னா, சொல்லுவாங்க சொல்லி ஆகணும் சார். அதுக்கு வரேன் சார். கிராமத்துலேருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க சார். நிறைய பேர் இன்றைக்கி குடிபெயர்ந்து சென்னைக்கு வந்துட்டாங்க, நிறைய சம்பாரிச்சிருக்கிறாங்க, பணம் நிறைய சம்பாரிச்சிருக்கிறாங்க. பொங்கல் ஆகட்டும், தீபாவளி வரட்டும், நிறைய பட்டாசு வாங்கிக்கின்னு சென்னையே திரண்டு கிராமத்துக்கு எதுக்காக போகுது? காசு இருக்குது, செலவு பண்ண போகிறாங்க. இல்லை, உறவுகளை தேடி போகிறாங்க.
காசு இல்லைன்னா எப்படி போவான்? உறவுகளை வந்து தேடி போறாங்க. பஸ்ஸுக்கு 1500 டிக்கெட்டு இருக்கு சார். போக வர 3000 அந்த 1500 ரூபாய் கூட கொடுத்து பணத்தை பெரிதாக நினைத்திருந்தால் 1500 ரூபாய் தான் முக்கியம் நின்று இருப்பாங்க. அதுதான் நான் சொல்றேன். பணத்தை கூட பெரிதாக மதிக்காமல் உறவுகளை மதித்து தான் அந்த 1500 ரூபாய் கொடுத்து போறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். 1500 1500 3000 அங்கே போனால் வந்து சொந்தக்காரன் பந்தக்காரெலாம் வருவான். அவனுக்கு கையில் ஒரு 10 100 கொடுக்கணும். மாமி மச்சான் வருவான். மேற்படி சரக்கு மேற்படி வேலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்க்க 10,000 15,000 செலவாகுது. இதெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு இவன் சம்பாரிச்சிட்டான். இந்த காசு சம்பாரிச்சதுனால தான் போகிறான். சம்பாதித்த பணத்தை யாருடன் செலவு செய்கிறான்? உறவுகளுடன். அதான் உறவுகளோட தானே செலவு பண்ணுறாங்க. அப்புறம் என்ன அவங்களுக்கு இன்னொன்று சார், இந்த பொங்கல் அந்த பெண்களுக்கெல்லாம் மிக மகிழ்ச்சியான தருணம் ஏற்றுறீங்களா? நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் ஸ்வீட் கடை செஞ்சு சென்னையில் இருந்தாலும் சரி, அந்த தீபாவளி சமயத்தில் அம்மா வீட்டில் இருந்து ஒரு ஸ்வீட்டு செய்து அனுப்பிச்சாங்கன்னா அதில் இருக்கிற மகிழ்ச்சிக்கு உங்களுக்கு எல்லையே இல்லை சார். அங்கே தானே பாசம் இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டா உங்களுக்கு சந்தோஷம் வருமா? சார் பொங்கல் வரட்டும் சார், அவர் வீட்டுக்காரு பெரிய பணக்காரோட இருக்கட்டும், அவர் 50,000 கூட பட்டு புடவை எடுத்து தட்டோம். அம்மா வீட்டிலேருந்து 50 ரூபா கொடுத்து நூல் புடவை எடுத்து கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, அந்த பொங்கலுக்கு எங்கள் அம்மா வீட்டு புடவைன்னு கட்டிக்கிட்டு வராங்க பாருங்க. அதுதான் சார் சந்தோஷம். எந்த ஊரில் இருக்காருன்னு தெரியல, எந்த காலத்தில் இருக்காருன்னு தெரியல. போயா நீயும் நூல் புடவைன்றாங்க. அந்த அந்த பிறந்த வீட்டிலேருந்து வரும்போது தான் சார் அந்த மகிழ்ச்சி கிடைக்குது. ஏன்னா உறவுகள், தன்னுடைய அண்ணன் தன்னுடைய தம்பி அப்படின்ற அந்த உறவுகள் தான் சார் அங்கே வந்து வழி நடத்தி செல்லும். உறவுகள் தான் சார் பலமானது. இல்லை, அந்த நூல் புடவைக்கு காசு வேணும்ல. நூல் புடவை சார் மதிப்பு, நீங்கள் மதிப்பு பார்க்காதீங்க சார். எதுவுமே கொடுக்காம சந்தோஷம் வருமா? என் கேள்வி அதுதான். எதுவுமே கொடுக்கல அம்மா வரும் சார். நான் ஒரு நூல் புடவை ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுத்ததா நீ நினச்சிக்க, சந்தோஷப்படு அப்படின்னா ஆக வருவாங்களா? கண்டிப்பாக வரும் சார். பணம் தான் முக்கியம் இல்லை சார். கண்டிப்பாக மகிழ்ச்சி. சரி. வராது சார். சொல்லுங்க. இங்கே வராது சார். வராது. ஏன் வராது? பணம் இருந்தால் தான் சார் வரும். நீங்கள் வேறு நூல் புடவை எந்த புடவை எடுத்துக்கலாம், பணம் இருந்தால் தானே வரும். பணம் எல்லாம் என்கிட்ட ஒன்றும் கிடையாது. இப்போ சார் சார் ஒரே இல்லை சார். இப்போ மனோகர் சாரும் நானும் இருக்குன்னு வச்சுங்களேன், அவரு எனக்கு பணம் கொடுத்து எந்த ஹெல்ப்பும் பண்ணல. வாரம் ஒரு தடவை ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கு சார், வந்த உடனே மகிழ்ச்சியா நல்லா இருக்கீங்களா சார், அந்த மகிழ்ச்சி. மகிழ்ச்சி சார், அந்த மகிழ்ச்சி தான் சார் மகிழ்ச்சி. அதானே. நான் ஒரு 10,000 ரூபா கொடு சார்னா அதுக்கப்புறம் ஃபோனே பண்ண மாட்டார். அப்புறமா அதோட பண்ண மாட்டார் ஃபோனே. மனோகர் யார் தெரியாதுன்னு. இப்போ மனோகர் சார் உங்ககிட்ட ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 வேணும் சார் அப்படின்னாருன்னா அது தொடர்பு இல்லைக்கு அப்புறம் போயிடும். அப்புறம் போய் அந்த செல்லு எடுக்க மாட்டார். அதை பாப்பட கொடுங்க, என்ன பேசுங்க. சொல்லுங்க. பணம் சொத்து இருந்தால் தான் சார் மதிப்பு இருக்குது. இல்லை, ஒருத்தருக்கு வந்து 3 பசங்க. சரி. அவர் என்ன பண்ணாருன்னா, எனக்கு சொத்து வேணாம்பா, நீங்களே எடுத்துக்கோங்க, 3 பேரை பிரிச்சுக்கோங்க, நீங்களே பிரிச்சுக்கோங்க, சரிசமாக பிரிச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டாரு. எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா எல்லா வேலையும் முடிச்சிடுச்சு. சரி. அவர் நான் உட்காந்துக்கிறேன்ப்பா, நீங்கள் இந்த சாப்பாடு போடும்பா, ஒரு வேளை சாப்பாடு போட போதும்பா ஒரு வீட்டில் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. சரி. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சரிப்பா கண்டிப்பாக வேணா போய் பண்ணி கொடுத்துட்டாரு. பண்ணி கொடுத்தோடனே ஒருத்தர் பெரியவர் வந்து அவர் வீட்டில் வச்சுட்ருக்காரு, 1 மாதம் வச்சுட்ருக்காரு. வீட்டில் அவங்க பொண்டாட்டி ஏன் 1 மாதம் இருந்தாச்சுல்ல, அடுத்த மாதம் அங்கே போக வேண்டியதானே, இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு அந்த சோறு போடுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுச்சு. கம்மி பண்ணோன்னே அவருக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அங்கே தம்பி வீட்டுக்கு போகிறேன் பண்ணிட்டு போயிட்டாரு. சரி. அங்கே போனாலும் அதே நிலைமை தான். அங்கே 1 மாதம் அடுத்த வீட்டுக்கு போனாலும் அதே நிலைமை தான். அப்போ தான் நினைக்கிறாரு, நம்மளுக்குன்னு ஒன்று வைக்காம அவங்களுக்கு எழுதி வச்சு தப்பாக போச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கடைசியில் 3 பேருமே உள்ள சேர்க்கல. கமிஷன் ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டாரு. கமிஷன் ஆஃபீஸில் போய்ட்டு இந்தமாரி பசங்க வந்து எனக்கு வந்து சோறு போடல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டாரு. அதுக்கு வந்து இப்போது தூத்துக்குடியிலோ எங்கேயோ ஒரு கலெக்டர் வந்து சொத்து வந்து எழுதி கொடுத்தாரு இல்லைங்களா. இப்போ சாப்பாடு போடாதவங்க இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த சொத்தை பறிமுதல் பண்ணி அவருக்கே கொடுக்கணுன்ட்டு சட்டம் போட்டிருக்காங்க. ஆஹா, அருமையான ஒரு சட்டம். இது எதனால் வருது சார்? எங்கேயோ ஒன்று இந்த மாதிரி நடக்கலாம் சார். சரி. இது வந்து இதெல்லாம் வந்து மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசைகளுக்கு இதுக்கெல்லாம் வரையறை நம்ம வைக்க முடியாது. ஆசைக்கு அளவு கிடையாது. ஆசைக்கு அளவே கிடையாது. ஆனால் இந்த மன நிறைவு எப்போ வருது அதுதான் நம்ம இங்கே பேசணுமே. அதான் கையில் பணம் இருக்கும்போது மன நிறைவு வரும். அப்படி பிடிச்ச உடனே நமக்கு வரும். கேஷியருக்கு வருவான், பேங்க்ல வேலை செய்யறாரு, தினம் தான் கத்தையா பணத்தை பிடிக்கிறாரு, மன நிறைவு வந்துருமா? வராது. ஏன்னா அவர் பணம் கிடையாது. அது அவர் பணம் கிடையாது. 1ஆம் தேதி ஆனா அவர் கையில கொடுக்குறாங்க பாருங்க, அப்பதான் அந்த நிறைவு வரும். ஆனா இப்போ நான் வீட்டுக்கு போக இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போக மணி 11 ஆகும். 11 மணிக்கு பெல் அடித்த உடனே என் மனைவி வந்து கதவை திறப்பாங்க. அவங்க முகத்தை பார்க்கும்போது தான் எனக்கு மனநிறைவு வரும். ரெண்டாவது சார், இதெல்லாம் குறிப்பெடுத்துக்கோங்க. என்ன ரெண்டாவது சார், உள்ளே போயிட்டு நான் அப்படியே தண்ணி குடிக்கலான்னு அப்படி போகும்போது உள்ள ரூம்ல இருந்து எங்கள் அம்மா கேட்பாங்க, எப்பா சாப்பிட்டியா?